அசதியில் தூங்கிய விற்பனையாளர். சத்தமில்லாமல் பணத்தை சுருட்டி கூலாக நடந்து சென்ற சிசிடிவி காட்சிகள். திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலுக்கு நாள்தோறுமே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வரக்கூடிய நிலையில பழனி அடிவாரம் பகுதி முழுவதுமே பலவிதமான கடைகள் செயல்பட்டு வருது. அந்த வகையில சரவணன் என்பவரோட ஃபேன்சி கடையில இன்னைக்கு அதிகாலையில தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குது. அதாவது கடையில வேலை பார்க்கக்கூடியவர் சேர்ல உட்கார்ந்து அசதியில தூங்கிட்டு இருந்திருப்பார் போல. இந்த கேப்பை யூஸ் பண்ணிக்கிட்டு நல்லவ மாதிரி வந்த ஆசாமி ஒருத்தவன் கைகளை கட்டிக்கிட்டு கடைக்குள்ள புகுந்து சுமார் 10,000 ரூபாய் ரொக்க பணத்தை சுருட்டி பாக்கெட்ல வச்சுக்கிட்டு கேஷுவலா தப்பிச்சு போயிருக்கான். இதுக்கப்புறமா கடை உரிமையாளர் வந்து பார்க்கும்போது பணம் திருடு போனது கண்டு சிசிடிவியை செக் பண்ணிருக்கிறாரு. அதுலதான் இந்த காட்சிகள் எல்லாமே பதிவாகி இருந்திருக்கு. இதையடுத்து காவல்துறையினருக்கு தகவல் கொடுக்கப்பட்டு விசாரணை மேற்கொண்டதுல தொடர்ந்து 3 கடைகளுக்கு மேல களவாடி இருப்பது போலீசார் விசாரணையில தெரிய வந்திருக்கு. இதையடுத்து அந்த மர்ம களவாணிய காவல்துறையினர் தீவிரமா தேடிட்டு வராங்க. அதிகாலை நேரத்தில் நடந்த இந்த ஒரு சம்பவம் அந்த பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு.